மக்களே இந்த வீடியோல நான் லாஸ்ட் ஜோன் ஃபைட்டை தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. தரமா லாஸ்ட் ஜோன் வரை வந்துட்டு நம்ம டீமேட்டை வேற பிடிச்சி பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ரிவ்யூ பண்ண வரல சொல்லி ரிவ்யூ பண்ண வந்திருந்தா வரும்போது பாருங்க நான் ஒருத்தர் எனிமி இருப்பா செம்மையா டேமேஜ் பண்ணி விட்டுட்டேன். சரி டேமேஜ் தான் பண்ணிட்டேன், மேலே போய் மெடிக்கெட் போடலாம்ல, போடாம வெளியே எட்டி போய் பாருங்க அப்படியே அடிச்சு டவுன் பண்ணிட்டேன். டவுன் பண்ண பிறகு நம்ம டீமேட்ல அப்படியே ரிவ்யூ பண்ணி விட்டு அவன் கில்லையுமே நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி விட்டுட்டேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே தான் வந்திருப்பான். அவன் டீமேட்டா அதெல்லாம் சருன்னு சொல்லி ஓடுவான் பாருங்க, அப்படி பின்னாடி டேமேஜ் பண்ணிட்டு ஓடி இருப்பான். ஓடி பார்த்தா அங்க ரெண்டு பேரும் ஃபைட் எடுத்துட்டு இருப்பானுங்க. நான் உள்ள புந்து அவனை முரட்டை எடுத்து அழிச்சு விட்டுருப்பான். அவன் சோலோ தான் இருப்பான் போல. அவன் டீமேட்லாம் அப்படி வைப் ஆயிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒரு எனிமி பாருங்க அவரை ஃபுல் டேமேஜ் பண்ணிட்டேன். பண்ண பிறகு க்ளோவல போட்டுருப்பாங்க. பைசனை கொண்டு க்ளோவல ஃபுல்லா அழுத்தி உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். உடச்சி கண்ணை மாத்த பிறகு அப்படியே தலையிலே வந்து அப்படியே டவுன் பண்ணி விட்டேன். டவுன் பண்ணி என் டீமேட் சப்போர்ட்டோட அவன் கில்ல கன்ஃபார்ம் பண்ணி விட்டுட்டேன். மக்களே நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரே லைக் பண்ணிடுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே நமக்கு வந்து பிக் மோட்டிவேஷனா இருக்கும். அப்படியே வீடியோக்குள்ள வந்தீங்கன்னா நாங்கள் ஒரு எனிமியை பார்த்துட்டு சரி அடிக்கலாம் போகும்போது ஒருத்தர் நம்ம சைடில் தான் அடிப்போம் பாருங்க. அடிக்க போது டக்கு நம்ம கையில் க்ளோவல் மாறிட்டு மாறின பிறகு அவனை அடிச்சு பறக்க விட்டான். அப்படி வந்து நான் உடனே என் டீமேட் சப்போர்ட் பாருங்க அவனை டவுன் பண்ணிட்டேன். டவுன் பண்ண பிறகு அவன் கில்லுமே நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கும். நம்ம மேட்ச்ல வேற லெவலில் போயா போட்டு தரமா வின் பண்ணிட்டு இருப்போம்.